ஹாய் குட்டீஸ். இப்ப நாம அறத்துப்பால்ல 7வது அதிகாரம் மக்கட்பேருல 6வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாமா? குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? யாராவது வீண சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, புல்லாங்குழல் சத்தம் என்ன இனிமையா இருக்கு, குயில் கூவுறது ரொம்ப அழகா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எப்படி? குழல் இனிது, குழல்னா புல்லாங்குழல், யாழ்னா வீணை, வீணை இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசைக்கருவிகள் எல்லாத்தையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இசைக்கருவிகளால ஏற்படுற ஒலி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க குழந்தைங்களுடைய அந்த மழலை பேச்சு கேட்கலன்னு அர்த்தம். அவங்க கேட்டிருந்தா அது எல்லாத்தையும் விடையும் இதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயிரில்லாத அந்த எந்திரங்களால உருவாக்கப்படுற ஒலியை விட உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தை பேசுற குரல் அவ்வளவு இனிமையானது. அது ரசிக்கணும், சந்தோஷப்படணும். அப்படி கேட்காதவங்க தான் மற்றதெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்கன்னா, திருவள்ளுவர் தாத்தா உங்க குரலை கேட்டு எந்த அளவு மெய் மறந்துருக்கணும் இல்லையா? உங்களை இவ்வளவு சிறப்பு படுத்தி பேசுறாங்கன்னா நீங்கெல்லாம் கிரேட்டு தானே. ஓகே ஓகே.